જોઈએ હા કે ના మనకు కావాల్సింది గొడవ జరగడం பாப்புக்கு ஏమైనా అయ్యుంటే నేను ఉన్నాను కదా சார். வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்கள்லாம் எந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத மென்ஷன் பண்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்க்க முடியும். அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கப்பெல்லா அப்படின்றது. இது மலையாளத்துல 2020 வெளியான படம். இந்த படத்துல ஆனா பென்னும் ரோஷன் மேத்யூவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இதை த்ரில்லர் படமா மாத்திடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மலையாளத்துல மட்டும்தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. புட்ட பொம்மான்ற பேர்ல தான் தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனிகா சுரேந்திரன், அர்ஜுன் தாஸ்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தெலுங்கு வெர்ஷனை கூட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். அனிகா ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. தெரியாதனமா நம்பரை மாத்தி போட்டு வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிடுறாங்க. அது மூலியமா அந்த நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேருமே போன்ல பேசி லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை மீட் பண்றதுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்து வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நபரை மீட் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கும் வந்துடுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நபரோட போனு மிஸ் ஆயிருது. அதை வேற ஒரு நபர் எடுத்துடுறாரு. அந்த நபர் சரியான ரகுடு டைப் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த போன் மாறினதுனால என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடந்தது, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போன அனிகா பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஜாலியா போகும். செகண்ட் ஹாஃப் தான் இதை ஒரு த்ரில்லர் படம் மாதிரி மாத்துவாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஆகஸ்ட் 15 அப்படின்றது. இந்த படம் 2011 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சிஎம்ஐ யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி மம்முட்டி கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க. மம்முட்டியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி போற மம்முட்டிக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. அதை தாண்டி குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படமா தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல கூட ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல மேக்னா ராஜ், ஸ்வேதா மேனன் நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோலா பண்ணிருப்பாங்க. இந்த படம் 2011 வெளியாச்சு. அதுக்கேத்த மாதிரி தான் கதை போகும். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். கொஞ்சம் அவுடேட்டடா கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த படத்தை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்பர் 2ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு புருஷ பிரேதம் அப்படின்றது. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்துல தர்ஷனா ராஜேந்திரன் தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. வயசான கேரக்டர் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். போலீஸ்க்கு முதல்ல ஒரு பாடி கிடைக்குது. அதாவது அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் இல்லாம நடுவில் தான் அந்த பாடி கிடைக்குது. யார் இந்த கேஸை எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காவே இது ஒரு காமெடி த்ரில்லர் படம் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே காமெடி கொஞ்சம் தூக்கல தான் இருக்கும். அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணி இன்ஸ்பெக்டரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடி யாரோடதுன்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு முகம்லாம் சேதமாயிருக்கு. தர்ஷனா ராஜேந்திரன் இருக்காங்கல்ல, அது என்னோட ஹஸ்பண்டோட பாடி தான், என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதை வச்சு அவங்க ஹஸ்பண்டோட பாடின்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த பாடியை வாங்குறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விலாம் இருக்கு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, உண்மையிலேயே இது யாரோட பாடி, இவரை கொலை பண்ணது யாருன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல தான் கொஞ்சம் த்ரில்லிங் போர்ஷன்லாம் வரும். நம்ம எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல இருக்கு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோனி லிவ்ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு எலவீல பூஞ்சிரா அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. சோபின் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். ஆனா மலையாளத்துல மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபுல் படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட கதைக்களமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒரு மலைப்பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க அடிக்கடி மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
மின்னல் பட்டு ஆட்கள் இறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக 2 போலீஸ் எப்பவுமே அந்த இடத்துல இருப்பாங்க. யாராவது இங்க சுத்தி பார்க்கணும்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் வரக்கூடாது போங்கன்னு துரத்தி விடுறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். மேக்ஸிமம் இவங்க 2 பேர் தனியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பொழுத போக்குறதுக்காக இவங்க 2 பேருமே ஜாலியா சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்க. அதே சமயம் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ற மாதிரி சில டிவைஸ்லாம் இருக்கும். அது மூலியமா தான் ஸ்டேஷனுக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும்னா இவங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் நடுவுல இவங்க 2 பேரை பார்க்கறதுக்காக வருவாங்க போவாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு பாடி பீஸ்லாம் இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. என்னடா மனுஷனோட பாடி பீஸ்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்கிறதா இன்னொருத்தர் நினைக்கிறாரு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முயற்சி பலன் அளிச்சதா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அதே மாதிரி கொன்னவர் எதுக்காக கொன்னாரு, யாரை கொன்னாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் படத்தோட முடிவுல தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங் செம்ம ஸ்லோவா இந்த படம் போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலதான் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ல குட்டனா ஒருத்தர் நடிச்சாரு பாத்தீங்களா, அவரோட பேர் தான் சோபின் அப்படின்றது. அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துலயுமே அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக கூட ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ரன் பேபி ரன் அப்படின்றது. இந்த படம் அமேசான் பிரைம்லயும் இருக்கு, டிஸ்னி ஹாட்ஸ்டார்லயும் இருக்கு. அதே சமயம் தமிழ்லயும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பார்க்கலாம். இந்த படத்துல மோகன்லாலும் அமலா பாலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாரு. அமலா பாலும் ஜேர்னலிஸ்ட் தான். இவங்க 2 பேருமே ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, 2 பேருமே இப்ப முரண்டு பிடிச்சி பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் மினிஸ்டர் ஒரு கொலை பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த கொலையை இவங்களால தடுத்து நிறுத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கொலையை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வேலையை நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மினிஸ்டர் ஒரு இடத்துல கொலை பண்ண போறதா இவங்களுக்கு தகவல் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு முன்கூட்டியே இவங்க வந்துடுறாங்க. தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அவர் கொலை பண்ணா ரெக்கார்ட் பண்ணா நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வராரு, கொலை பண்றாரு. அதை இவங்களுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சுதான் கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். மோகன்லாலும் அமலா பாலும் எலியும் பூனையும் மாதிரி இந்த படத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்லயோ இல்ல டிஸ்னி ஹாட்ஸ்டார்லயோ ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்தடுத்த லிஸ்ட் நான் அதுக்கேத்த மாதிரி போடுறேன்.